بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. أما بعد. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். நம்ம அஸ்ரு சூராவுடைய விளக்கம் பார்த்துட்டு இருக்கோமா? அஸ்ரு சூராவுடைய தஃப்சீர் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு வசனம் அப்படின்ற பேர்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப மேலோட்டமான கருத்துக்களை மட்டும் பார்த்துக்கணும், இன்னும் டீப்பா போடுவோம். சோ அதுல என்ன பார்த்தோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் அஸ்ர். ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்யறான், ஏன் காலத்து மேல சத்தியம் செய்யறான் அப்படின்னு பார்த்தோம். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமா ஏன் அகைன் நல்லா உறுதிப்படுத்துறான் அப்படின்னா அவ்வளவு சொத்தைனான விஷயம், அதை மாற்றவே முடியாது, யாராலும் மறுக்க முடியாது அப்படின்றதுக்காக அதை பார்த்தோம். சோ இன்னல் இன்சான்னா எப்படிப்பட்டவன், சோ அந்த இன்சான் எப்படிப்பட்டவன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது மூலமா, நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா. இப்போ வந்து கம்பெனிக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, எங்க பிறந்தீங்க, எங்க வளர்ந்தீங்க, என்ன படிச்சீங்க அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளை பத்தி நிறைய இடங்கள்ல சொல்றோம். இன்சான் எப்படிப்பட்டவன், எதனால படிக்கப்பட்டவன், எப்படி ரியாக்ட் பண்றான், சோ ஒரு விஷயத்த கொடுத்தா எப்படி ரியாக்ட் பண்றான், எடுத்தா எப்படி ரியாக்ட் பண்றான், நான் எப்படி அவனை படைச்சிருக்கேன், எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்சானை பத்தி சொல்றோம். சோ அந்த இன்சான் நம்ம தெரிவதன் மூலமா நம்ம யாரு, எங்க வந்தோம், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி என்ன செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அந்த இன்சான் எதுல இருக்கான் அப்படின்னா குஸ்ர்ல இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ குஸ்ர் அப்படின்னா இது பார்த்தோம் என்ன அப்படின்னா லாஸ்ல இருக்குது. சோ வந்து எப்படி லாஸ் அப்படின்னா ஒரு ஒஸ்ட் பாசிபிளான லாஸ் கிடையாது. அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான லாஸ். ஒருத்தவங்க பெரும் பகுதி இழக்கிறாங்க, ஒருத்தவங்க சிறும் பகுதி இழக்கிறாங்க. சோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஆனா இழப்புலேதான் இருக்காங்க. மனுஷன் மொத்தமும் இழப்புலதான் இருக்காங்க. ஆனா எக்ஸப்ஷன் கேஸ் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்படின்னு சொல்லிட்டு சோ இன்னைக்கு அதை பத்தி தான், இன்னைக்கும் நாளைக்கும் இன்ஷால்லா அதை பத்தி டீட்டெயில பார்த்து இந்த சூறாவுடைய விளக்கத்தை ரொம்ப ரொம்ப குறைவாக நம்ம பார்த்தது எவ்வளவு இருக்குன்னா 0.001% தான் இந்த சூறாவுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கணும். சோ இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்க்கணும். இன்னும் டீட்டெயில்டா எவ்வளவு பார்த்தாலுமே அதோட விளக்கத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. சூறாவை எந்த அளவு அல்லாஹ் குறுக்கிக்கிட்டே இருக்கானோ அந்த அளவு விளக்கமும் அதுக்கு அதிகமா இருந்துட்டே இருக்கும், அதுல பொருள் அதிகமா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அப்போ நம்ம பாக்குறோம் ஹுஸ்ர் அப்படின்றதுக்கு நேற்று சொல்லாம விட்டது என்னன்னா அஸ்ர் அப்படின்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் பார்க்கணும். என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பிழிறது அப்படின்றது பார்த்தோம். சோ அஸ்ர் அப்படின்னா பிழிறதையும் அஸ்ருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஹுஸ்ர் அப்படின்னா என்னதுன்னா லாஸ் தான். பட் அது எப்படிப்பட்ட லாஸ் அப்படின்னா மொத்தமா ஒரேடியா லாஸ் ஆகுது இல்லை. இப்ப நம்ம பிசினஸ் பண்றோம் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆகுது, ஒரேடியா லாஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு அது தெரியும். சோ 10 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, கஷ்டமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னாங்க அது வருத்தத்துல இருப்போம், இல்ல அதுல இருந்து எப்படி ரெக்கவர் ஆகுறது அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சிருந்தோம். பட் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பிசினஸ் நடக்குது, நமக்கு ஒரு 10,000 ரூபாய் லாபம் வர மாதிரி தெரியுது, லாபத்தை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7,000 ரூபாய் கிட்ட நஷ்டம் ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சோ மாசம் இந்த 7,000 ரூபாய் போயிட்டே இருக்குது. அதை நம்ம நோட் பண்ணல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய நஷ்டம். அப்போ 10,000 ரூபாய் லாபம் கிடையாது, 3,000 ரூபாய் மட்டும்தான் இருக்கும். அந்த 3,000 ரூபாய்க்காக நான் எவ்வளவு உழைப்பு போறேன், அந்த 10,000 ரூபாய் வருது அப்படின்றதுக்காக தான் நிறைய உழைப்பு போடுவேன் இல்லையா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே தெரியாம லாஸ் ஆகுறது, கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஆகுறத ஹுஸ்ர்னு சொல்லுவாங்க. சோ ஒரேடியா லாஸ் ஆகுறத ஹுஸ்ர்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ அஸ்ர் ஹுஸ்ர் 2 வார்த்தையோட ரூட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பழத்தை புளியும் போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம புளிஞ்சோம்னா சாறு எப்படி வருமோ அந்த மாதிரி ஹுஸ்ர் மனுஷனோட நஷ்டத்துல இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அவன் தன்னை பத்தி அவன் அதை தெரிஞ்சுக்கிறது, நான் நஷ்டத்துலதான் இருக்கேன் அப்படின்றத அவன் தெரிஞ்சுக்கிறது. அப்படி இருந்தும் அவன் நஷ்டத்துல இருக்கான் அப்படின்றத பொருள்படுத்துறதுக்காக அல்ல இந்த 2 வார்த்தைகளும் நமக்கு சொல்லி காட்டுறான். அல்லாஹ் கபீரா. சோ அல்லாஹ் நமக்கு எந்த விதத்துல அதை புரிய வைக்கிறோம். நம்ம இப்போ வரையும் நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் நம்ம நஷ்டத்துல இருப்போம் அப்படின்றத புரியாமலேதான் செஞ்சுட்டே இருக்கோம். இதுவரையும் நமக்கு தெரியாது நம்ம தப்புல இருக்கோம் அப்படின்றது தெரியாது. நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டு இருக்கோம், இல்ல இது தப்பு அப்படின்றது நமக்கு புரியவே கூடாது. எப்ப புரியும்? அது நம்ம நம்மளே டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓகே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எங்க இருக்கோம், எதுக்காக இது செய்யறோம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் இதெல்லாம் நம்ம செஞ்சதெல்லாம் தப்பு, நேரான ஒரு விஷயம் இருக்கு, நேர்வழி இருக்கு, சரியான விஷயம் இருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கணும். சோ மனுஷன் எப்படி இருக்கான்? ஹுஸ்ர்ல இருக்கான். சோ ஹுஸ்ர்னா அவனுக்கே தெரியாது அவனுடைய நஷ்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு. அவன் நினைச்சிட்டு இருப்பான் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், நான் நிறைய ஏர்ன் பண்றேன், நான் சந்தோஷமா இருக்கேன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் எதுலையுமே இருக்கிறதுல எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அவனை விட்டு போயிட்டே இருக்கு அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி காட்டுறான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ராக் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ராக் தியரி அப்படின்னா என்னதுன்னா
ஒரு தவளை வந்து சுடு தண்ணிக்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா டக்குன்னு குதிச்சு வெளியே வந்துடும். ஆனா அந்த தவளை வந்து கொஞ்சம் நார்மல் வாட்டர்ல இருக்கு, அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அந்த ஹீட்டை வந்து ஃபீல் பண்ண முடியாது. சோ அது வந்து நல்லா வார்மா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும். சோ இப்படி இந்த வார்மா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது ஹீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அதுக்கு தெரியாது. கடைசியில அந்த ஹீட் தாங்க முடியாம அது செத்து போயிடும். அப்பவும் அது உணராது. இதே மாதிரிதான் மனுஷன் இருக்கான். சோ புசுர் அப்படின்ற வார்த்தைக்கு இதுதான் எக்ஸாக்ட் மீன். நம்ம நஷ்டத்துல இருக்கோம், ஆனா அது வந்து நமக்கு தெரியறதே இல்லை, பொருள் விளங்குறதே இல்லை. நம்ம எல்லாருமே ஒவ்வொருத்தவங்களும் ஏதோ ஒரு விஷயத்த நோக்கி போயிட்டு இருக்கோம். பேருக்காக, புகழுக்காக, பணத்துக்காக, சொந்த பந்தத்துக்காக, இது இந்த விஷயங்களுக்காக மட்டும்தான் திரும்ப 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 ஓடிட்டே இருக்கும். இப்ப நம்ம ஈமானோட இருக்கோம், இஸ்லாத்துக்குரிய காரியங்களை செய்யறோம் அப்படின்னாலும் அதுக்கும் பின்னாடியும் எதை எதிர்பார்க்கிறோம்? நம்மளை அப்ரிஷியேட் பண்ணணும். ஓ இவங்க நல்லா பேசுறாங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க, ஓ இவங்க ரொம்ப இஸ்லாமிக்கா இருக்காங்க, இவங்க பாருங்க வாரி வாரி கொடுக்குறாங்க, சொதக்கா செய்யறாங்க, எவ்வளவு நல்ல மனுஷங்களா இருக்காங்கன்ற அந்த வார்த்தைக்காக அதை செய்ய ஆரம்பிக்கும். சோ இப்படி நான் போகல, தப்பான வழிக்கு போகல, அல்ஹம்துலில்லாஹ் நம்மள எல்லாம் நேர்வழிப்படுத்திருக்காங்க. ஆனா நேர்வழியில கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளே யாராவது அப்ரிஷியேட் பண்ணணும், நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க ஓ இவங்க நல்லவங்க, இவங்க நல்ல மனுஷங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்றத அந்த பேசிக்கா உள்ள வந்து எதிர்பார்க்கும். சோ அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளோட உள்ளம் அல்லாவுக்காக மட்டும் இருக்கணும். இந்த எதிர்பார்ப்பு, இந்த தேவை இது பின்னாடியே போயிட்டே இருக்கனால நம்ம எங்க போயிடுறோம்? குசுறுல இருக்கோம். சோ அதுல எப்படி எஸ்கேப் ஆகுறது? சோ எல்லாருமே ஒரு ட்ராப் குள்ள இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை தவிர மத்த எல்லாருக்கும் ட்ராப் போட்டேன் அப்படின்னு நல்லா சொல்லுவோம். நல்லா ஃபர்ஸ்ட் சொல்லல என்ன சொல்லல அவங்களுக்கு சபர் இல்லல்லதீன இன்சான் லஃபிய குசுர் அப்படி சொல்லல. என்ன சொல்லல, இந்த 4 விஷயத்த செய்யறவங்க மத்த எல்லாருமே குசுல இருக்காங்க அப்படி சொல்லல. எல்லா மனுஷனுமே ஒரு ட்ராப் குள்ளதான் வச்சிருக்கணும். குசுர்னா இன்னொன்னு விஷயம் பார்த்தாலும் சீட்டிங். சோ எல்லாரையுமே எல்லா மனுஷனுமே அல்ல இந்த உலகத்துல ஒரு சீட்டிங்கான இந்த உலகத்துல துன்யா அப்படின்றது மயக்கக்கூடிய விஷயம். அப்படி மயக்கக்கூடியதுலதான் இருக்க. ஆனா அதுல எஸ்கேப் ஆகுறவங்க யாரு? யார் அலர்ட்டா இருக்காங்களோ அவங்கதான் எஸ்கேப் ஆகும். இது ஒரு கேம் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். ஒரு மேஸ் கேம் இருக்கும்ல, மேஸ் கேம்னா ஒரு இந்த புதர்லாம் இருக்கும், புதர்லாம் ஃபுல்லா இருக்கும், அதுல வழி கண்டுபிடிச்சு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதுல நிறைய பேர் தொலைஞ்சு போயிடுவாங்க. ஏன்னா அந்த வழியை கண்டுபிடிக்கிற பாதை வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். எந்த பக்கம் போறோம் எந்த பக்கம் வரோம் அப்படின்றது தெரியாது. சோ எல்லாம் வந்து நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி அப்படின்னா யாரு கரெக்டான வழியை கண்டுபிடிக்கிறாங்களோ, இந்த 4 விஷயத்த செய்யறாங்களோ அவங்க கரெக்டான வழியை கண்டுபிடிச்சு வெளியே வந்துருவாங்க. மத்த எல்லாருமே அதுக்குள்ள சிக்கிக்கிறாங்க. சோ எல்லாருமே அந்த ட்ராப் குள்ள, எல்லாருக்குமே அந்த சோதனை. இப்ப நம்ம பார்த்தோம் அப்படின்னா நபிமார்களுக்கு தான் அதிகமான சோதனை, அப்படிதானே? இப்ப நம்மளோட சோதனை யாராவது சொல்ல முடியுமா? இங்க இருக்க யாராவது எனக்கு தான் ரொம்ப பெரிய சோதனை இப்ராஹிம் அலி இஸ்லாமோட, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட, நூஹ் அலி இஸ்லாமோட, யாக்கூப் அலி இஸ்லாமோட, ஐயூப் அலி இஸ்லாமோட எனக்கு தான் அதிகமான சோதனைன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராச்சும் சொல்லிருக்கீங்களா? நல்லா பாதுகாக்கணும். அவ்வளவு அழகான முறையில எல்லாம் நம்ம பாதுகாக்கிறோம். ஏன்னா நபிமார்களுக்கு தான் அதிகமான சொல்லணும். சோ அந்த டிராப் தான், அந்த டிராப்ல இன்னும் அதிகமா கொடுத்தது யாரு அப்படின்னா நபிமார்கள். சோ இப்ப நமக்கும் அதே மாதிரி நமக்கு அதிகமான சோதனை வருதா, அதுல நம்ம மீண்டு வரோமா, நம்ம சிறந்த மக்கள் ஆகிறோமா, நம்ம தான் மறுமையில ஹீரோவா இருக்கும், நம்ம தான் பெரிய சக்சஸ்ஃபுல் பர்சனா இருப்போம் இன்ஷா அல்லாஹ். சோ அப்போ அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா யாருக்கு அந்த பாதை இன்னும் சுருக்குறான், இந்த 4 விஷயத்தை செய்யறாங்களா அப்படின்றத பாக்குறதுக்காக பேசிக்கா எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான். அந்த கஷ்டத்தை இன்னும் அதிகமாக்குறான். எப்போ அப்படின்னா இந்த 4 விஷயத்துல சரியா நான் இருக்கேனா அப்படின்றத பாக்குறதுக்கா. சோ அந்த 4 விஷயம் என்ன? சோ ஜஸ்ட் பாஸ் ஆகுறதுக்கே இந்த 4 விஷயத்த நான் கிளியரா கரெக்டா செய்யணும். அது செய்யணும் இல்ல, கரெக்டா அவன் காட்டி தந்த முறையில நான் செய்யணும். சோ அதுல பார்த்தோம் அப்படின்னா இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் வதவாஸவ் பில் ஹக் வதவாஸவ் பிஸ் ஸப்ர். சோ இப்போ இந்த ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் இந்த காம்பினேஷன் வந்து நேத்து பாத்துட்டு சொன்னேன். பாத்துட்டு வந்தீங்களா? ஆமனு வஅமிலு ஸாலிஹாத் எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு பாத்துட்டு வந்தீங்களா? நம்பிக்கை தாங்க. எங்கெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான்னு பாத்தீங்களா? பாத்துட்டு வரலையா? 2:25 அவ்வளவுதானா? அல்லாஹ் குர்ஆன்ல 75 தடவை சொல்றான். நிறைய இடத்துல சொல்றான். 75 தடவையில சொல்றான். 75 இடையில தடவை இல்லல்லதி நாமனும் வாமிலு சாலிஹாத், இல்லல்லதி நாமனும் வாமிலு சாலிஹாத். சோ அதோட பேசிக்கான விஷயங்களை ஒரு 10 விஷயத்த நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்கலாம். சோ அதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லல்லதி நாமனும் வாமிலு சாலிஹாத்துக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்றத, எப்படி இருப்பாங்க அப்படின்றத அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சோ ஃபர்ஸ்ட்ல 2வது அத்தியாயம் 25வது. சோ குர்ஆன் பக்கத்துல வச்சுக்கோங்க, எடுத்து ரீட் பண்ணி பாருங்க. இல்லைன்னா போன் ஆப்ல வச்சுக்கோங்க, எடுத்து ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இல்ல ஜஸ்ட் பேப்பர் எடுத்து பென் எடுத்து நோட் பண்ணுங்க. அடுத்து பின்னாடி போய் பாக்குறதுக்கு ஓகே நம்மளை பத்தி அட்ரஸ் பண்றாங்க,
அப்படிதானே குரூப்ல கூப்பிட்டு இப்போ வந்து இங்க இருக்கக்கூடிய ஃபாத்திமா இர்ஃபான் அப்படின்னு சொல்லி அவங்கள பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், இல்ல வந்து ஹாஃபிஸ் இர்சாத் ஆஷிக் அப்படின்னு சொல்லி நான் கூப்பிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? சோ நம்மளை பத்தி தனியா சொல்றாங்க அப்படின்னா நம்ம கவனமா கேட்போம். அது மாதிரி நம்மளை பத்தி நல்லா சொல்ல போறோம். யாரு? இல்ல தீனாமனும் வாமனும் சாலி, அதாவது நம்ம தானே, நம்ம அல்லாஹ் மேல நம்பிக்கை கொண்டோம், நல்ல விஷயங்களை நம்ம அல்லாவுக்காக செய்யறோம். அப்போ நம்மளை பத்தி சொல்றோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் 25 2வது அத்தியாயத்துல 25வது வசனம், நம்பிக்கை கொண்டு நற்செய்திகளை செய்வோருக்கு நற்செய்தி கூறுவீராக. சோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், நமக்கு குட் நியூஸ் சொல்றாங்க. சோ ரொம்ப சந்தோஷமா நம்ம கேட்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் என்ன சொல்றான்? சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்டு சுவடச்சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு கனி உணவாக கொடுக்கப்படும் போதெல்லாம் இது முன்னரும் நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று கூறுவார்கள். ஆனால் இதே தோற்றமுடையதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவரம் உண்டு, மேலும் அங்கே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றோம். சோ ஃபர்ஸ்ட் விஷயமே எல்லாம் என்ன சொல்றான்? இல்லது நாமளும் வாமிலி சாலைகார், யாருக்கு? உங்களுக்கு, நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளை பார்த்து அட்ரஸ் பண்றேன். நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன். என்ன குட் நியூஸ் சொல்ல போறேன்? உங்களுக்கு சொர்க்கத்தை நான் தரப்போறேன். சோ பேசிக்கா இந்த ரெண்டு விஷயம், ஆமனு வாமிலு சாலிஹாத். ஆமனு வெறும் நம்பிக்கை கொண்டதுனால மட்டும் தந்துருவானா? இல்ல, வாமிலு சாலிஹாத் அதே மாதிரி வெறும் நல்ல விஷயங்களை செஞ்சிருந்தா மட்டும் தருவானா? இது ரெண்டும் காம்பினேஷன். நல்ல ஈமான் கொள்தல், அதற்காக நற்செயல்களை சேர்த்தல். அந்த ஈமானுக்காக நான் என்ன விஷயம் செய்யறேனோ அது ரெண்டும் சேர்த்து. சோ அப்போ அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான்? ஒரு கொஞ்சம் வசனங்களை நம்ம பாக்குறது மூலமா சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப அழகா இருக்கும் இந்த வசனங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது. 288வது வசனம், 2வது அத்தியாயம் 88வது வசனம், பக்ரால எல்லாம் சொல்லி காட்டுறான், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்கள் சுவனச்சோலைகள், சொர்க்கவாசிகள், அவர்கள் அங்க என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆமனும் வானிலை சாலிஹாத், நம்பிக்கை கொண்டு நல்லறங்கு செய்யறவங்க யாரு? சொர்க்கவாசிகள். அப்போ நம்ம ஆமனுல இருக்கோமா, ஆமிலு சாலிஹாத்ல இருக்கோமா, அப்ப நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நம்பிக்கை கொள்ளலாம், நம்மளுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தர போறான். ஆனா இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது என்ன அப்படின்றத நம்ம கடைசியில பார்க்கலாம். சோ அதுக்கு அடுத்து 4வது அத்தியாயம் 112வது வசனம், 122 சாரி 112 இல்ல 122 சொல்றான். மேலும் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களை நாம் ஸ்வர்க்கபதிகளில் நுழைய வைப்போம். அவர்களின் கீழே சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அங்கு அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹுவின் வாக்குறுதி உண்மையானது, இன்னும் சொல்லால் அல்லாஹுவை விட உண்மையாளன் யார் அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். சோ நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் உங்களுக்கு, ஒரு சத்தியமொழி தரேன். என்ன அப்படின்னா, நீ ஈமான் கொண்டிருந்தா, சரியான முறையில ஈமான் கொண்டிருந்தா, சரியான முறையில ஆமீலும் சாலிஹாத், அமல் மட்டும் செய்யக்கூடாது, எனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறான் இல்ல, சாலிஹாத், அது சாலிஹான முறை. சாலிஹான முறை அப்படின்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுகிற முறை. சோ ஷஹாதா சொல்றேன், இறைவன் மட்டும்தான் ஒருவனை நான் நம்புறேன், அவனோட கட்டளைகளுக்கு பின்பற்றுறேன். நான் அமல் செய்யற அந்த கட்டளைகளுக்கு பின்பற்றனால அதை நான் வந்து அமலா செய்யறேன். எப்படி அப்படின்னா ரசூல்ல காட்டி தந்த முறையில, சாலிஹான முறையில. சோ இந்த ரெண்டு விஷயம் செஞ்சா உங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் அப்படின்றத அல்லாஹ் சொல்றாங்க, ரைச்சியஸ் வே. ஓகே, அடுத்து 6வது அத்தியாயம் 160வது வசனம், 6வது அத்தியாயம் 160வது வசனம், சூரால நாம்ல சொல்றாங்களா, எவர் ஒருவர் நன்மையை செய்கிறாரோ அவருக்கு அது போல் 10 மடங்கு நன்மை உண்டு. சோ வந்து யார் வந்து நமக்கு கொண்ட நல்லறங்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு 1 விட 10 மடங்கு அல்லாஹ் தரும். அதே வந்து தீமையை செய்யறாங்களோ அதை கொண்டு அதே போன்ற அளவுடைய கூலியை அவர் கொடுக்கப்படுகிறார், அவர் அநியாயம் செய்யப்படவும் மாட்டார் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. யார் வந்து இந்த நல்ல அறங்களை செய்யறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு நன்மை செஞ்சாங்க அப்படின்னா நான் 10 ரிவார்டா தரேன். அதே ஒரு கெட்டது செஞ்சாங்க அப்படின்னா ஒரு கெட்டதுக்கு ஒரு கெட்டதா தரேன். சோ அநீதி இழைக்கப்பட மாட்டீங்க. சோ ஆக்சுவலா இது பார்த்தா இது நீதியான விஷயம் இல்ல, அப்படிதானே? ஒரு நல்லது செஞ்சா உனக்கு எக்ஸ்ட்ரா 10 தரேன், கெட்டது செஞ்சா நான் தரமாட்டேன்னா நீதியா இருக்கும்னா என்ன செய்யணும்? நல்லது செஞ்சாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா 10 தரேன், கெட்டது செஞ்சாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா 10 தரேன், அப்படி சொல்றதா நீதி. ஆனா அல்லாஹ் நம்ம மேல கொஞ்சம் கருணைனால, அல்லாஹ் நம்மளை வந்து விரும்புறதுனால, நம்ம முன்னாடி பார்த்தோம் இன்சான் நம்ம அல்லாஹ் எவ்வளவு விரும்புறாங்க. அப்போ அந்த விருப்பத்தினால அல்லாஹ் என்ன செய்யறான், நீ வந்து ஒரு நன்மை செய்யா நான் உனக்கு 10 தரேன், நான் குறைச்சு கொடுக்க மாட்டேன். தீமை செய்யா அது ஒரே ஒரு விஷயமா எழுதுறேன், 10 எழுத மாட்டேன். சோ அதுல நீ வந்து தீமை செஞ்சு அநியாயமா உனக்கு வந்து கூலி கொடுத்துருவேன் அப்படின்னு நீ நம்ப வேணாம், நினைக்க வேண்டாம் அப்படின்னு நல்லா சொல்றோம். அப்ப நம்ம வந்து கொஸ்டினே கேட்க முடியாது அல்ல கிட்ட, எனக்கு ஏன் அது நடக்குது அப்படின்னா நம்ம அங்க எவ்வளவு கோடி கணக்குல தவறுகள் செஞ்சு வச்சிருக்கோம், பாவங்களை செஞ்சு வச்சிருக்கோம். அப்போ ஒரு சோதனை கொடுக்கறது மூலமா அந்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறானே தவிர அந்த சோதனையை ஏன் கொடுக்குறான், எதுக்கு கொடுக்குறான்,
எனக்கு ஏன் நடக்குது, நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்கவே கூடாது. நான் என்ன தப்பு செஞ்சேன், ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டே இருக்க, கண்ணால, காதால, வாயால, நாக்கால, உடலால, உள்ளத்தால எவ்வளவு உண்மை பொய்களை நான் செஞ்சுட்டு இருக்கேன். சோ அப்போ வந்து எவ்வளவு இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்களை செய்யறேன். அந்த பாவங்களுக்கு, அந்த குற்றங்களுக்காக நான் வந்து எப்பவுமே மன்னிப்பு கேட்கிற நிலையில இருக்கணும். ஒரு சோதனை வரும்போது என்னோட குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்ற மனநிலை நமக்கு இருக்கணும். சோ அப்படி இருக்கும்போது நல்ல அறங்கள் செஞ்சோம் அப்படின்னா 10 மடங்கு ரிவார்டு தரேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அல்லாஹ் வந்து 18வது அத்தியாயம் 30வது வசனத்துல சொல்றான். இதெல்லாம் இல்லத்தினாமனு வாமிலு சாலிகாத்து நம்மளை பத்தி பேசிட்டு இருக்கான். சோ அதுக்காக நம்ம படிக்கிறோம். எல்லாம் சொல்றான், நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களையும் செய்கிறார்களோ அத்தகைய அழகிய செயல் செய்வோரின் நற்பொழியை நாம் நிச்சயமாக வீணாக்க மாட்டோம். யாருடைய நற்செயலையும் வீணாக்க மாட்டோம் அப்படின்னு நல்லா சொல்றோம். இப்ப என்ன இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு நல்ல விஷயம் செய்ய போறோம், நம்மளோட செல்வத்தை அல்லாஹ் ஒரு பாதையில கொடுக்க போறோம். யாருக்கும் தெரியல நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்கறாங்க, நம்மளால இப்பதான் நம்ம கொடுத்துட்டு வந்தோம், நம்மளால கொடுக்க முடியல. இது நான் அவங்க கிட்ட சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து மறைச்சு வைக்கிறேன். இப்ப அவங்க என்ன பாப்பாங்க அப்படின்னா, நீ காசே கொடுக்க மாட்டேன், நீ பேசுறதெல்லாம் பேசுற, ஆனா யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் மறைமுகமா உதவி செஞ்சிருக்கேன் அப்படின்னு. இது நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும். இப்போ யாருக்காவது நம்ம கஷ்டப்பட்டு பயங்கரமா உதவி செஞ்சிருப்போம், அவங்களே நம்மள வந்து வச்சிருக்க மாட்டாங்க, என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, நீ என்ன செஞ்ச அப்படின்னு கேட்கிற நிலைமையில நம்ம வந்து இருந்திருப்போம். இந்த மாதிரி நம்மளோட எஃபோர்ட்டை யார் பார்க்க மாட்டாங்க, மனுஷங்களுக்கு தெரியாது நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம். சிலர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குரானை ஈஸியா சரளமா படிச்சுருவாங்க. இந்த ரமதான்ல ஈஸியா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை குரான் முடிச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஒரு 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 பேஜ் கலக்கிறதுக்கே 1 நாள் ஆகும், 2 நாள் ஆகும். சோ ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கான கூலி எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னா அவங்களோட எஃபோர்ட் கொடுத்துக்கணும். ஏன்னா அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க, அவங்களோட எஃபோர்ட்டை நான் வந்து வீணாக்க மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன், நீ ஒரு முயற்சி சரியா, அந்த முயற்சிக்கான கூலியை நீ பார்த்துக்க. அப்போ அந்த முயற்சி செய்யும் போது, முயற்சி செய்யறதற்காக நான் உனக்கு ரிவார்ட் தரேன். அது மனுஷங்களுக்கு தெரியாது. வெளியே பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவங்க நல்லா வந்து சம்பாதிச்சிருக்காங்களா, இவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா, நல்ல புகழ் இருக்கா, இவங்க நான் அந்த குடும்பத்துல இவங்க செல்வங்களா இருக்காங்க, இவங்க குடும்பம் நல்ல குடும்பமா. ஆனா அவன் உள்ளுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள் பட்டுட்டு இருக்கான், அவன் அல்லா கிட்ட நெருங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அல்லா கூட நெருக்கம் அவனுக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு முயற்சி செஞ்சு கெட்டதுல இருந்து வெளியே வர்றான் அப்படின்றதெல்லாம் அல்லாஹ் மட்டும்தான் பார்க்கணும். சோ மனுஷங்க பாக்குற சக்சஸோ, மனுஷங்க பாக்குற விஷயமோ எதுவுமே அல்லாஹுடைய பார்வைக்கு இருக்காது. அல்லாஹுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த மனுஷன் எவ்வளவு முயற்சி செய்யறான். நம்ம எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தெரியும். அப்படித்தான 99 கொலைகளை செஞ்ச ஒரு மனிதன் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, நான் 98 கொலை செஞ்சிருக்காரு. ஒரு பாதிரியார் கிட்ட போறாரு. பாதிரியார் கிட்ட போயிட்டு என்ன சொல்றாரு, நான் ஒரு 98 கொலை செஞ்சுட்டேன், என்ன வந்து உங்களுடைய கடவுள் வந்து மன்னிப்பாரா அப்படின்னு சொல்றாரு. இல்ல உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அந்த பாதிரியாரையும் சேர்த்து கொலை செஞ்சுறாரு. இப்போ ஒரு நல்ல மனிதர் கிட்ட வர்றாரு. இப்போ அந்த நல்ல மனிதர் கிட்ட இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மனிதர் கிட்ட வர்றாரு. அப்ப அவரு சொல்றாரு, இந்த மாதிரி நான் 99 கொலை செஞ்சுட்டேன், உங்களோட இறைவன் என்ன மன்னிப்பாராம். நிச்சயமா இறைவன் மன்னிப்பா, இறைவன் மன்னிக்கிறோம்னா. ஆனா நீ பண்ணது தப்பு அப்படின்னு தெரிஞ்சு அதுல இருந்து மீண்டும் வெளியே வந்தா அப்படின்னா இறைவன் உன்னை மன்னிப்பாங்க அப்படின்னு சொல்லுது. இப்ப இவர் என்ன பண்றாரு, சரி ஓகே அப்படின்னா நான் பண்ணது தப்புதான், அது இல்லாம நான் வந்து இறைவன் கிட்ட மன்னிப்பு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போறேன். போற வழியிலே அவருக்கு மரணத்துக்குரிய டைம் வந்துருச்சு. சோ இப்ப மரணத்துறை மலக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா அவங்களோட உயிரை எடுக்கிறாங்க. இப்ப உயிரை எடுக்க போகும்போது அல்ல கிடைக்கிறாங்க, யாரெல்லாம் இவர் நல்லவரா இவர் கெட்டவரா. ஏன்னா என்ன செய்யறாரு, இவ்வளவு நாள் கொலை செஞ்சுட்டாரு, ஆனா இப்ப பாவம் கேட்டாரு. சோ இவரை வந்து நல்ல மலக்கள் கைப்பற்றணுமா, இல்ல வந்து தீய மனிதர்களை கைப்பற்றக்கூடிய மலக்கள் கைப்பற்றணுமா, இவர் நான் சொப்பத்துக்குரியவரா நரகத்துக்குரியவரா அப்படின்ற கொஸ்டினா அல்லா கிட்ட கேட்கறாங்க. அப்போ அல்லா சொல்றான், நீங்க என்ன பண்ணுங்க, போய் அளந்து பாருங்க. அவர் வந்து தன்னோட ஊரை விட்டு அவங்க வந்திருக்க தூரம் அதிகமா இருக்கா, இல்ல பாவமனுக்காக அவர் நடந்து வந்த தூரம் அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி அளக்க சொல்றாங்க. அப்போ வழக்குகள் அளக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, அவர் வந்து நேர்வழியை ஒரு நல்ல உரம் ஆனா இல்ல, நேர்வழிக்கான பாதை வந்து பெருசா இருக்கு. எப்படின்னா அல்லா அந்த இடத்துல அந்த ஹதீஸ்ல வருது, எப்படி அல்லா மாத்துறான்னா அவங்களுடைய நில அளவை எல்லாம் மாற்றி அமைச்சான். சோ அந்த பாதையை எல்லாம் நீளமாக்கி அவங்களோட சொர்க்கத்துக்கு போற பாதை, அதாவது நேர்வழி அடைய அவர் சென்ற பாதையை எல்லாம் நீளமாக்கி அதற்கு பின்னாடி அந்த மலக்களை அளக்க செஞ்சா அந்த பாதை பெருசாக இருந்தது. அதனால அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இப்ப இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே
ஒரு ஸ்டெப் அல்லாவுக்காக நான் எடுத்து வைக்கிறேன். நான் என்னோட செஞ்சுட்டு இருக்க தப்புன்னு அக்செப்ட் பண்ணி நான் ஒரு ஸ்டெப்ப முன்னாடி எடுத்து வைக்கிறேன். அல்லாவுக்காக இல்லையா அல்லா இது தப்புதான் நான் வந்து இல்லையா அப்படின்னு எடுத்து வைக்கிறேன். அப்போ அல்லாஹ் எனக்காக எல்லாத்தையும் உலகத்தோட நில அளவு கூட மாற்றி அமைச்சு என்ன செய்வான், பாவம் மன்னிப்பு கொடுப்பான். சோ அப்படி அந்த எழுதி நாமளும் வாமிலும் சாலிகாத் அந்த நல்ல அறங்கள் மத்தவங்களுக்காக இல்லாம வேற யாருக்காகவும் இல்லாம அல்லாவுக்காக மட்டும் இருக்கும்போது அது சாலிஹான நல்ல அமல்கள் வந்து அல்லாவுக்காக மட்டும் செய்யும்போது எல்லாத்தையுமே கொடுக்குறேன். அவங்களுக்கு என்ன செய்யறேன் அப்படின்னா அவங்களுடைய எஃபோர்ட்டை நான் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்காட்டு. அதுக்கப்புறம் 29:7 29வது அத்தியாயம் 7வது வசனம் சூரா அன்கபூத்ல அல்லாஹ் சொல்றான், அவர்கள் ஆகிய எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டு நிச்சயமாக நாம் நீக்கி விடுவோம். இன்னும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அழகான கூலியை நிச்சயமாக நாம் அவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். சோ அப்ப யாரெல்லாம் வந்து சாலிஹான நல்ல அமைப்புகள் செய்யறாங்களோ அவங்களோட வந்து அவங்களோட தீமைகள் அவங்க செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தீமைகள் எல்லாத்தையும் நான் அவங்களை விட்டு நீக்கிறேன். அவங்களுக்கு நல்ல அமல் அழகான கூலியா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றேன். சோ நம்மளோட லைஃப்ல இருந்து ஹார்ம் எல்லாமே ஷர் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா, இல்ல நம்ம செஞ்சுட்டு இருந்த பாவம் எல்லாம் போகணும் அப்படின்னா நான் இப்ப செய்ய வேண்டியது என்னது, ஜஸ்ட் டர்ன் பேக். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எல்லா ஆதமுடைய மக்களும் தப்பு செய்யறவங்க தான், ஆனா யாரு சிறந்தவங்க, யார் பெஸ்ட், அதுல இருந்து நான் தப்புன்றத ஃபீல் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் இதை நான் செய்யக்கூடாது அப்படின்ற டிட்டர்மினேஷனோட அல்லாஹ் கிட்ட பாவம் கேட்கறவங்க அவங்கதான் சிறந்தவங்க. சோ ஜஸ்ட் இதை பிராக்டிஸ் பண்ணுவோமா, இந்த வசனத்துக்கான அப்ளிகேஷன் பண்ணலாமா, நம்ம எல்லாமே குரான் வசனமா படிக்கிறோம் நம்ம, ஆனா அதை அப்ளை பண்றோமா, ஆஸ்ல இருந்து என்ன அப்ளை பண்ணணும், சோ என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எந்த ஒரு கோயில் சத்தியம் பண்ண முடியாது அல்லாஹ்வை தவிர. சோ அது வந்து கிளியரா அந்த வசனத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது கிளியரா தெரிஞ்சுக்கணும். என்னோட டைம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து இன்சான் அப்படின்னு சொல்லும் போது என்னென்ன விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் பெருமை அடிக்க கூடாது, இன்சான் எப்படிப்பட்டவன், இன்சான் என்ன விஷயங்களும் செய்யறவன். சோ ஒரு கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்யக்கூடாது, கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா நான் அல்லா கிட்ட கேட்கணும். அதை நீக்கிட்டான் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது, நன்றி கிட்டவனா இருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்சான் என்ன செய்யறான், அல்லா கூட டிஸ்கனெக்டடா இருக்கான், நான் டிஸ்கனெக்டா இருக்கக்கூடாது. சோ இதெல்லாம் லைஃப்ல லெசன்ல அப்ளை பண்றோமா, இந்த 3-4 நாட்கள்ல நமக்கு மாற்றம் இருக்கா. சோ இப்போ எழுதினா அவனும் வாமிலும் சாலிகாத். சோ எழுதினா அவனும் வாமிலும் சாலிகாத் நான் வந்து லைஃப் எப்படி அப்ளை பண்றது. சோ ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணி பார்க்கணும், நான் என்னெல்லாம் தப்பு செஞ்சுட்டு இருக்கேன், லிஸ்ட் அவுட் எடுங்க. ஜஸ்ட் கண்ண மூடி நான் என்னெல்லாம் தப்பு செய்யறேன் ஒரு நாளைக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒரு தப்பு, ஓகே இந்த மிஸ்டேக் இந்த மாதிரி செய்யக்கூடாது. அது பொய்யா இருக்கலாம், இல்ல புரணி பேசுறதா இருக்கலாம், இல்ல திருட்டா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு கஷ்டப்படுறதா இருக்கலாம், இல்ல நான் ஹர்ட் பண்றதா இருக்கலாம், நாவினால ஹர்ட் பண்றதா இருக்கலாம், இல்ல ஏதாவது கண்டிப்பா நம்ம நான்லாம் ரொம்ப பியூர் அப்படின்னு யாராவது சொல்ல முடியும். நான் எந்த தப்பும் ஒரு நாளைக்கு செய்யறது இல்லை. அப்போ யாரும் எந்த ஒரு மனுஷனுமே செய்யவே முடியாது. அப்படிதான் எல்லாம் படிச்சிருக்கேன். அப்போ நான் ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணேன், என்ன தப்ப நான் செஞ்சிருந்தேன், அந்த ஒரு விஷயத்த என்ன நான் செய்யக்கூடாது. எதற்காக அப்படின்னா அல்லாவுக்காக மட்டும். சோ இல்லது நாமளும் வாங்கி சொல்லுங்க, அதுதான் நம்பிக்கை கொள்றது, அதுதான் நான் அமீரும் சொல்லுங்கள். சோ அப்படி செஞ்சோம் அப்படின்னா என்னோட முயற்சியை அல்லா வீணாக்க மாட்டான், என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீமைகளை அல்லா நீக்கி தரா அப்படின்னு சொல்றான். சோ எனக்கு இருக்கக்கூடிய தீமை வரக்கூடியதை வந்து நிச்சயமா நான் நீக்கிறேன், அவர்களுடைய தீமைகளை அவர்களை விட்டும் நான் நிச்சயமாக நீக்கி விடுவோம் அப்படின்னு சொல்றேன். சோ நம்ம செஞ்ச சின்ஃபுல்லான விஷயம், உங்களுக்கு எழுதப்பட்ட பாவங்கள் அது எல்லாத்தையுமே நல்லா எரேஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றோம். சோ தப்பு செஞ்சிருக்கேன், பாவம் செஞ்சுட்டேன், ஆனா நான் வந்து அதுல இருந்து மீண்டு வந்து நம்பிக்கை கொண்டு நல்ல அறங்கள் செய்யும் போது அந்த குற்றங்களையும் நான் எரேஸ் பண்ணிடுறேன், இல்ல இனிமேல் உன் லைஃப்ல வரக்கூடிய தீமைகளையும் நான் எரேஸ் பண்றேன் அப்படின்னு நல்லா சொல்லுவேன். சோ அதுக்கு அடுத்து 16:97 இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும், நான் லேட்டா ஜாயின் பண்ணேன், சாரி. 16:97 எல்லாம் என்ன சொல்றான், ஆணாயினும் பெண்ணாயினும் கேராது கேளுங்க, ஆணாயினும் பெண்ணாயினும் அவர் நம்பிக்கையாளராக இருக்கும் நிலையில் இருந்து யார் நற்செயல்கள் செய்தாலும், சோ அது ஆணானாலும் பெண்ணானாலும், இவ்வளவு தூரம் வந்து எந்த எக்ஸெப்ஷனும் எல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லலாம். சோ நீங்க நம்பிக்கை கொள்ளுங்க, நல்ல சொல்லுங்க, அதுலயே எல்லாமே இன்க்ளூட் ஆயிரும், ஆணோ பெண்ணா யாரா இருந்தாலும். ஆனா இந்த இடத்துல கிளியரா சொல்றோம். சோ இதனால ஆண்களுக்கு மட்டும்தான் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக கிளியர் பண்ணி சொல்றோம்.
நிச்சயமாக நாம் அவர்களை இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் வாழ செய்வோம். இன்னும் மறுமையில் அவர்களுக்கு அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றிலிருந்து மிக அழகான கூலி நிச்சயமாக நாம் கொடுப்போம். சோ இஸ்லாம் யாருடைய உள்ளத்துல இருக்கும், ஈமான் யாருடைய உள்ளத்துல இருக்கும், ஈமான் மட்டும் இல்லாத அந்த நல்ல அறங்கள் அமலு சாலிஹாத்தை யார் செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம்னானு இந்த உலகத்துல கண்ணியமிக்க மனமிக்க தூய வாழ்க்கை. சோ இஸ்லாம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு கண்ணியம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் அப்படின்னு நல்லா சொல்லுங்க. இஸ்லாம் என்னோட உள்ளத்துக்குள்ள வந்துருச்சு, நான் அமீரு சாலிஹாத் நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆமனும் அமீரு சாலிஹாத் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் கண்ணியத்தை எல்லாம் ஏற்படுத்தி தராங்க அந்த இடத்துல. சோ அதுவரை நம்மளை யாரும் மதிச்சிருக்க மாட்டாங்க, நம்மளை யாரும் வந்து கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா அந்த அந்த நான் எப்போ அல்லாவுடைய பாதையில ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்ய ஆரம்பிக்கிறனோ அப்போ அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துறான். எப்படி கண்ணியப்படுத்துறான் தெரியுமா? ஒரு மனிதரை அல்லாஹ் நேசிச்சிட்டான் அப்படின்னா என்ன செய்வோம் அப்படின்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைப்போம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுவா, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மற்ற மலக்குகள் கிட்ட போவாங்க, இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசிக்கணும். அந்த மலக்குகள் எல்லாரும் நேசிக்கணும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு மலக்குகள் இருப்பாங்க. நம்ம போன் பண்ண முடியாத அளவு கோடான மலக்குகள் இருப்பாங்க. அவங்க நம்மளை நேசிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம லவ் பண்றது மட்டும் இல்லை, நமக்காக ஒவ்வொரு நேரத்திலும் துவா செய்வாங்க. யாழ்லா அந்த மனுஷரோட குற்றத்தை மனுஷன், யாழ்லா நீ நேசிக்கக்கூடிய அடியார்களோட குற்றத்தை மனுஷன் நமக்காக துவா செய்வாங்க. என்ன விஷயம்? ஜஸ்ட் இல்லது நாமளும் வாமில சொல்றது இவ்வளவுதான். ஆனா இது கூட செய்ய முடியாத நிலைமையில நம்ம இருக்குமா? அந்த மலத்தில் எல்லாரும் உலகத்தில் உள்ள நல்ல மனிதர்கள் அவங்களோட உள்ளத்துல போடுவாங்க, இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், மலக்கள் நேசிக்கிறான், ஜிப்ரீல் நேசிக்கிறான், நாங்களும் நேசிக்கிறோம், நீங்களும் நேசிங்க அப்படின்னு அவங்களோட உள்ளத்துல போடுவாங்க. சோ நம்ம எப்போ இல்லது நாமளும் வாங்கலும் சொலிகாத்துல இருப்போமோ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எல்லாருடைய பார்வைகளையும் நம்ம ரொம்ப உயர்ந்தவங்களாக கருதப்படும். நமக்கு கண்ணியம் மதிப்பு மரியாதை எல்லாத்தையும் அவங்களுக்கு மூலமா நமக்கு எல்லாம் ஏற்படுத்தி தரும். சோ அல்ஹம்துலில்லாஹ் அவங்க மூலமா நமக்கு விருப்பத்தை ஏற்படுத்தி தரும். எவ்வளவு பெரிய கிஃப்ட். நம்ம இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா யோசிப்பாங்க. சும்மா இருக்கும்போது நமக்கு கிடைக்க முடியுதுன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஆனா அல்லாஹ் இல்லது நாம அமல் செய்யும்போது இதெல்லாம் தர அப்படின்னு சொல்லணும். சோ அப்ப நம்ம எந்த அளவு இன்னும் அதிகமா அமல் சரிகாட்டுல இருக்கணும். அடுத்து 10வது அத்தியாயம் 9வது வசனம் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் அவர்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் நேர்வழி காட்டுவான், புதாவை ஏற்படுத்துவான். இன்பமான சொர்க்க சொல்களில் அவர்களுக்கு கீழ் நதிகள் ஓடிக்கொண்டிருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன கொடுக்குறான்? நேர்வழியை காட்டுறான். இப்ப நான் நம்பிக்கை கொண்டுட்டேன், நல்ல அமல்கள் செய்யணும்னு அப்படின்னு நான் விரும்பிட்டேன், நல்ல அமல்கள் செய்ய போறேன். அப்போ அல்லாவே நேர்வழி காட்டுவேன், இதுதான் நேரான வழி, இதுல போய் நல்ல அமல்களை செய்ய அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த நேர்வழியை நல்லா ஏற்படுத்தி தரான், அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்குறான். சோ இது எல்லாத்துலயும் இன்னும் நம்ம 75 வசனத்தையும் பார்க்கல. இப்போ ஓவரால ஒரு 10-12 வசனம் தான் பார்த்துருக்கோம். சோ இதுல இருந்து நமக்கு கிளியரா தெரியக்கூடிய விஷயம் என்ன? இலவதி சாலிஹாத் அப்படின்றதுதான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு ஒரு முக்கியமான வழி அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். சோ ஆமனும் சாலிஹாத். ஆமனுன்னா என்ன? நம்பிக்கை கொள்றது அப்படிதானே? எதை நம்பிக்கை கொள்றோம் நமக்கு தெரியும். ஈமானின் படத்துகள் இது 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 எல்லாமே தெரியும். ஆமிலு சாலிஹாத் நல்ல அறிஞர்கள். சோ இஸ்லாமியன் படத்துகள் களிமா தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ். இப்போ இந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஆமனங்களையும் ஆமலு சாலிஹாத்லயும் வருதா அப்படின்னா இல்ல. ஆமனம் அப்படின்னா என்னோட இறைவன் யார், என்னோட இறைவன் எப்படிப்பட்டது, என்னோட இறைவன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்கும், என்னோட இறைவன் எனக்கு என்னெல்லாம் கொடுத்தான், என்னோட இறைவன் எங்க இருக்கான், என்னோட இறைவன் எப்பெல்லாம் எனக்கு உதவி செய்யணும், என்னோட இறைவன் எப்பெல்லாம் என் கூட பேசலாம், இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் இல்மை கொண்டுதான் அமல் செய்யணும். சோ என்னோட இறைவனை பத்தி டீப்பா நான் தெரிஞ்சுக்கிறது ஆமனும், அதன் மூலமா நம்பிக்கை அதிகப்படுத்துறது. நான் ஃபர்ஸ்ட் எங்க இல்மே இல்லை, என்னோட உள்ளத்துல கல்வில இல்மே இல்லை அப்படின்னா எப்படி நான் அல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும், எப்படி நம்பிக்கை கொள்ள முடியும்? ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, ஒரு தனிமையா இருக்கும்போது தனிமையா ஃபீல் பண்றோம்னா ஒரு மாதிரி லோன்லியா இருக்கு. அப்போ நமக்கு என்ன தோணல, இறைவன் என் பக்கத்துல இருக்கான். ஏன்னா அல்லாஹ் சொல்றாங்க ரொம்ப இன்னி கரீப்னு சொல்றான். கரீப்னா ரொம்ப 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 க்ளோஸா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அந்த க்ளோஸ்னஸ் நம்ம ஃபீல் பண்றோமா? நம்ம எப்படி தனியா இருக்கான்னு சொல்ல முடியும்? நம்ம இங்க எல்லாரும் அலோனா ஃபீல் பண்ணிருப்போமா? எஸ் ஆகணும். தனியா இருக்க மாட்டேன் ஃபீல் ஆகுது, அலோனா இருக்கு. நோவா தனியா இருக்க மாதிரி ஃபீல் ஆனதே கிடையாதா? ஒரு தடவை கூட வாழ்க்கையில
எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. எக்ஸெப்ஷனே கிடையாது. எக்ஸெப்ஷனே இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்போம் தனியா இருக்கும். அப்போ எப்படி நான் ஃபீல் பண்ண முடியும்? இறைவன் என் பக்கத்துல இருக்கான் அப்படின்னா எப்படி நான் ஃபீல் ஆல்வேஸ் என்னோட இறைவன் என் பக்கத்துல இருக்கானா எப்படி என்னால ஃபீல் பண்ண முடியும்? அப்ப அந்த நம்பிக்கை அங்க இல்லையே. எழுதினா ஆமனும் எங்க போச்சு? ஆமனும் ஆமனும் அப்ப இறைவன் எங்க இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. இல்லையும் இல்லாம இருக்கு, ஆமனும் எப்படி வரும்? சோ என்னோட இறைவனை பத்தி தெரிஞ்சுக்கிறது, இறைவன் என்னெல்லாம் சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறது, இறைவன் எப்படி பண்ணுவான்னு தெரிஞ்சுக்கிறது, அதன் மூலமா நம்பிக்கையை வளர்க்கிறது. இப்போ ஒரு கெட்ட விஷயத்த, ஹரமான விஷயத்த விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரமான விஷயத்த விட்டுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிசினஸ் வந்து என்னங்க இது ஹராமுங்க, இதை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன? விட்டுட்டா யாரு காசு சொல்லுவோம்? யாரு? நான் எப்படி சாப்பாடு செய்வேன்? எப்படி சமைச்சு சாப்பிடுவேன்? நான் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன்? விட்டுட்டா நீ வந்து எனக்கு உதவி செய்வியா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்போம்ல. விட்டுட்டா எனக்கு உதவி செய்வான், இறைவன் உதவி செய்வாங்க, அப்போது இல்ல அவங்கதான் சுத்தி காற்றல், அதெல்லாம் நம்ம நினைக்கிறோமா? அப்படி இல்லைன்னா நம்மளோட ஆமனும் இல்லைன்னு அர்த்தம். அப்படியா? அப்படி இல்லைன்னா ஆமனும் இல்ல. இப்ப நம்பிக்கைன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சும்மா அல்லா இருக்கா, மறுமை இருக்கு அப்படி நம்புறது நினைச்சீங்களா? நம்புறது அப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாருமே அவங்களுக்கு சுத்தி உணவு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த சந்தையில யாரும் உணவளிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? இறைவன் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க, அவர் எப்பெல்லாம் இறைவன் ஒருவன் சொல்றாரோ அப்ப எல்லாரும் உங்களுக்கு யாருக்கும் உணவு கொடுக்காதீங்க. இப்போ எப்பயாவது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு தடவையாச்சும் என்ன இல்ல உன்னை சொல்றதுக்காக இவங்க சாப்பாடு தர மாட்டாங்க, நான் சாப்பாடுக்கு எங்க போவேன்னு மனசார கூட அவங்க கேட்டது இல்லை. மனசார இப்ப நமக்குலாம் ஒரு சின்ன ஒரு பெர்சன்ட் ஒரு சோதனை வந்து உடனே என்ன அவங்க இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஏன் அவங்க இப்படிதான் அவ்வளவு கொஸ்டின் கம்ப்ளைண்ட். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு உணவே தரமாட்டேன்னு சொல்றாங்க. இப்போ 3 நாள் உணவே இல்லாம இருக்காங்க. 4வது நாள் இந்த இந்த சம்பவத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எப்படின்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பையில வந்து மண்ணை எடுத்து கொண்டு போறாங்க. மாவு வாங்கிட்டு வர நிலையில மண்ணை எடுத்துட்டு போறாங்க. அவங்க வீட்டுல சமையல் நடக்குது. அப்ப வந்து கேக்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எதை கொண்டு சமையல் செய்றீங்க அப்படின்னு. நீங்க தான் இப்ப வாங்கிட்டு வந்தீங்களே, நான் எதுவும் வாங்கிட்டு வரலையே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அதை வந்து மாவாக எல்லாம் மாற்றி கொடுத்தோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில அவ்வளவு அதிசயங்கள் எல்லாம் ஏற்படுத்தினாங்க. எதற்காக அப்படின்னா ஆமனும். அதுதான் ஆமனும், அதுதான் நம்பிக்கை. நம்ம இப்ப சும்மா உன்னோட இறைவன் யாரு? அல்லாஹ். உன்னோட தூதர் யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது இல்ல நம்பிக்கை, இது இல்லவே இல்ல நம்பிக்கை. இப்ப என்னோட ஆமனும் மாமியும் சொல்ல சும்மா இந்த நம்பிக்கை கொண்டதுக்காக எல்லாம் சொர்க்கத்துக்கு தந்துருவானா? நல்லா கேக்குறாங்க. இது சும்மா நீங்க நம்பிக்கை கொண்டதுக்காக உங்களுக்கு சோதிக்காம எல்லாம் சொர்க்கத்துக்கு தந்துருவானா அப்படின்னு கேக்குறாங்களா? சோ அந்த நம்பிக்கை அப்படின்றது என்னது அப்படின்னா, என்னுடைய எவ்வளவு பெரிய சோதனை, நெருப்புல தூக்கி போட போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இப்ராஹிம் உங்களுக்கு காப்பாத்த அல்லாஹ் வந்து ஆரம்பிச்சான். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க போங்க, என்ன படிச்சா என்ன பாதுகாப்பான்னு சொன்னாங்க. நம்மலாம் யாராவது ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? யாராவது நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்களா? யாராவது நமக்கு தர மாட்டாங்களான்னு மனுஷங்களோட உதவி தேடிப்போம். ஆனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நீங்க போங்க, அல்லாஹ் என்ன பாதுகாப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஆமனம். அதுக்கு நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தெரிஞ்சுக்கணும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு அல்லாஹ் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், குர்ஆனை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் தெரிஞ்சாதான் ஆமனம் வரும். அப்ப ஆமனும் வாமிலு சாலிஹாத், வாமிலு சாலிஹாத் அப்படின்னு வரும்போது நல்ல அரங்கு. சோ நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் அமிலு சாலிஹாத்துன்னு சொல்றாங்க. ஈமானுடைய வெளிப்பாடு அமல். சோ என்னோட ஈமான் இருக்கு அப்படின்னா என்னோட செயல்கள்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். இப்போ என்ன பாக்குறாங்க அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க அணிஞ்சிருக்க ஹிஜாப்ல, அவங்களுடைய வார்த்தைகள்ல, அவங்களுடைய செயல்கள்ல, அவங்களோட பார்வையில அந்த ஆமனும் தெரிஞ்சிடும் வெளியே. இவங்க நம்பிக்கை கொண்டிருக்காங்களா இல்லையா? நம்மளுடைய எஃபர்ட் வெளியே தெரியாது. ஆனா நம்பிக்கை நம்மளுடைய செயல்கள் மூலமாகத்தான் வெளியே தெரியும். என்னை பார்த்து 4 பேர் எவ்வளவு ஒஸ்டா இருக்கான் அப்படின்னு கேட்டானா அந்த இடத்துல ஆமனும் இல்லவே இல்லைன்னு என்னை பார்த்து 4 பேர் இவன் ஏன் இவ்வளவு ஒஸ்டா இருக்கான் அப்படின்னு கேக்குறானா அந்த இடத்துல ஆமனும் இல்லவே இல்லை. என்னை பார்த்து 4 பேர் இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்களா? அப்ப அந்த சொல்றதுக்காக நம்ம செய்யறது இல்லை. ஆனா அந்த 4 மனிதர்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஹதீஸ்ல வருதுல்ல, ஒரு மனிதருடைய இறப்பு நடக்குது. அந்த இறப்பு நடக்கும்போது என்ன செய்யறாங்க, அவர் இறந்துட்டாரு. அவரை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் எவ்வளவு ஒஸ்டான மனுஷர், எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, நல்ல வேலை இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவரும் அந்த நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா
மத்தவங்க வெறுக்கக்கூடிய நிலைமையில தான் அவர் இருக்காரு அப்படின்னா அவரு வந்து அந்த கஷ்டத்துக்கு நிலையில தான் மறுமையில இருக்காங்க, கபூர்ல இருக்காங்க. அதே ஒரு மனிதர் இறக்குறாரு, இறந்த உடனே அந்த மக்கள் சொன்னாங்க எவ்வளவு நல்ல மனுஷன், எல்லாரும் உதவி செஞ்சுட்டு இருந்தாரு, எவ்வளவு எவ்வளவு கன்சர்னா நடந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க அவர் நம்ம அந்த நிலைமையில தான் இருக்காரு கபூர்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவரும் நல்ல முறையில கபூர்ல இருக்காரு அப்படின்னு. சோ நம்மளுடைய நம்மளோட நம்பிக்கை நம்மளை சுத்தி இருக்கவங்க மூலமா வெளிப்படும், நம்மளுடைய செயல்கள் மூலமா ஆமல் மூலமா வெளிப்படும். என்னோட வார்த்தைகள் மாறும், என்னோட வார்த்தைகள் பணிவாகவும் இருக்கும், அதுல எந்த பெருமையும் இருக்காது. என்னோட பார்வை மாறும், தரமான விஷயங்களை பாக்குறதுல இருந்து தடுக்கும். அதற்கப்புறம் என்னுடைய செயல் மாறும், என்னுடைய நடவடிக்கை மாறும், என்னோட ஹேபிட் மாறும், என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும், என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறும், எல்லாமே மாறும். சோ இது எல்லாத்தையும் மாத்துறதுதான் அந்த நான் அமல்ல வெளிக்காட்டல அப்படின்னா அந்த இடத்துல ஆமலும் இல்லை. சோ இதுல ஆமலும் வாமிலும் சரியாது நம்ம பாக்குறதுல ரொம்ப ரொம்ப பேசிக்கா பார்த்தோம். இதுல இவ்வளவுதான் என்னால எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்ஷால்லா டீப்பான விஷயங்கள்லாம் இருக்கு. சோ நீங்களும் தேடுங்க, படிக்க ஆரம்பிங்க. இன்ஷால்லா அதுக்கான விளக்கத்தை டீப்பா தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அதன் மூலமா அல்லா நிச்சயமா நமக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் சொல்லிக் அந்த வாக்களிச்சால நமக்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்னு அந்த சொர்க்கத்தை அதுல நிரந்தரமா தங்கக்கூடிய, அதுல ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய, அதுல பல வகையான கனிகள் கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய நன்மைகள் 1 மடங்குல இருந்து 10 மடங்கு ஆகக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நாளைக்கும் வலாகும் யோசிக்கணும். அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கவலையும் பட மாட்டாங்க, துக்கமும் பட மாட்டாங்க. யாரு எழுதினாலும் வாமிட சரியாது. சோ இந்த உலகத்திலையும் கண்ணியத்தை கொடுத்து மறுமையிலையும் நம்மள வந்து கண்ணியப்படுத்தக்கூடிய இந்த விஷயத்தை, இந்த குர்ஆன, இந்த இஸ்லாத்தை நம்ம இன்ஷால்லா இன்னும் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்போம். அந்த ஆமனும் வாமில சலிஹாத்துல இருக்கக்கூடிய மக்களாக நம்ம இருக்கோம் இன்ஷால்லா. சோ நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அல்லது நாம சலிஹாத் சோ ஹக்கும் சபரும், ஹக் எங்கெங்கெல்லாம் சொல்றோம் அல்ல, சபர் எங்கெங்கெல்லாம் சொல்றோம், சபர்னா என்னன்ற விஷயங்கள இன்ஷால்லா பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆன அமைதியா ஓதுறான், ஆனா வாயுடைய அசைவு தெரியும். அப்படிதான் ஓதும். வாயை மூடிட்டு மனசுக்குள்ளே ஓதுனா அந்த குர்ஆன் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன்னா அல்லாஹ் சொல்றான், குர்ஆன் நீங்க ஓதும் போது நீங்க என்ன சொல்லுங்க, நன்கு திட்டமாக ஓதுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லுங்க. சோ அது வந்து அதுல நீங்க குர்ஆனை நீங்க ஓதும் போது, நீங்க தொழுகும் போது நீங்க வந்து நடுத்தரத்தை போயிடுங்கன்னு சொல்றாங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குர்ஆன் ஓதணும், ரொம்ப சத்தமாக ஓதக்கூடாது, ரொம்ப மெதுவா ஓதக்கூடாது. ஆனா நம்ம ஓதும் போதும் நம்மளுடைய லிப்ஸோட மூவ்மெண்ட் இருக்கணும். அப்பதான் அது குர்ஆன் ஓதுனதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும் இன்ஷாஅல்லாஹ். வஅன்தும் ஜஸாக்குல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.